அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ப்ரௌனி எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. இப்போ சாக்லேட்டும் பட்டரும் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண விட்டுட்டு மைக்ரோவனில் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். ரெண்டையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மைதா மாவு மட்டும் எடுத்திருக்கேன். நான் கொக்கோ பவுடர் சேர்க்க மாட்டேன், வெறும் மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு வேணும்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். இவங்க மைதா மாவில் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் மைதா மாவில் சேர்த்துருக்கேன். மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சேர்த்தும் செய்வேன், சேர்க்காமலும் செஞ்சுருக்கேன். இப்போ ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயை ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மில்க் சாக்லேட்டே லைட்டாக க்ரஷ் பண்ணி அந்த சாக்லேட்டே அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 kg தான் ஆர்டர் வந்துச்சு, அதனால் 1/2 kg தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். திரும்பவும் மேலே கொஞ்சம் மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன். இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பேக் ஆகிடுச்சு. சூப்பராக பஜ்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். நம்மக்கிட்ட ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு, மிட்டாயி, ப்ரௌனி, டீ கேக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ப்ரௌனியை கட் பண்ணி பேக் பண்ண வேண்டியது தான். இது இந்த லோக்கலில் இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. செகண்ட் டைமும் உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.